குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கோர் பேப்பர் பிகாம் சிஏல ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்கு வரக்கூடிய அக்கௌண்டன்சியை பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி லேர்னிங் சோர்ஸஸை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். டெக்ஸ்ட் புக்ஸ், லெக்சர் நோட்ஸ், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சோர்சஸ். டெக்ஸ்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வால் புக்ஸும் சூப்பராக இருக்கும். எகெயின் ஆர்எல் குட்டா புக்ஸும் சூப்பராக இருக்கும். லெக்சர் நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய லெக்சர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், டெப்ரிஷியேஷன் மெத்தட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஆஃப்லைன் ரிசோர்ஸஸில் உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸாக இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கான்செப்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். யூடியூப் சோர்ஸஸில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான லிங்க்ஸை மட்டும் இன்சர்ட் பண்ணி கொடுக்குறேன். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரி கோர்சஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா கோர்சரா, EDX, லிங்க்லின்லேயும் லேர்னிங் சோர்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கான கான்செப்டும் உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தரேன். எகெயின் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணணும்னா டாபிக் வைஸாக கவர் பண்ணணும். ப்ராக்டிக்கல் லேர்னிங்ஸ் இருக்கணும், ஜாப் ரோல்ஸ் இருக்கணும், ஜாப்போட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் கேமோலையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபோக்கஸான டாபிக் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எகெயின் ப்ரைவேட் எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. எகெயின் யூனிட் 1க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ரெப்ரிஷியேஷன் டாபிக்ஸை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எகெயின் அதோட நீட்ஸ், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிஷியேஷன், அதில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கான ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எகெயின் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெத்தட்ஸில் கொடுத்துருக்கேன். எகெயின் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ஸ், அதுக்கான ஃபார்முலாஸ், எகெயின் அதுக்கான ஆன்வெட்டி மெத்தட், நெக்ஸ்ட் மிஷின் அவர் மெத்தட், அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் மெத்தட்ஸ். ஓவராலாக ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும் போது அதோட சம்மரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சிம்பிளான 4 பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீனை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஃபுல் கான்செப்ட் ஓவர்வியூவும் இதில் இருக்குது. ஒன் டைம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேர்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் ராயல்ட்டி அக்கௌண்ட்ஸில் பேஸ் கான்செப்ட்னா என்ன, அதோட அக்கௌண்டிங் ராயல்ட்டிஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, அதுக்கான கீ நோட்ஸ், அதுக்கான சிங்கிள் மீனிங்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதுக்கான கன்க்ளூஷன்ஸ் ஃபார்முலாஸை மட்டும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எகெயின் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு 3 யூனிட்ஸ் கவர் ஆகும். 3 யூனிட்ஸ்லேயும் யூனிட் வைஸாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸாக எப்படி கொஸ்டின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கீ ஹிண்ட்டும் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இதுக்கான இதில் ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எகெயின் உங்களுக்கு கிளாஸில் டீப்பாக இன்னொரு டைம் ஒவ்வொரு சம் வைஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.